கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வேலூர் எலவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கு. உங்கள் ஏரியாவில் எந்த கத்திரிக்காய் கிடைச்சாலும் அதில் செய்யலாம். இது எலவம்பாடி கத்திரிக்காய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளு கத்திரிக்காய் இது 1/2 கிலோ. ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கோங்க. 10 பூண்டு பல்லு பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய், கடுகு, வெந்தயம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், தக்காளி, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் இது தாளிக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 4 டீஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள், இதில் மல்லித்தூளும் இருக்குது. ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸு புளி எடுத்து சுட தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணது பார்ப்போம். சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். இதோட மஞ்சள், உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மைய அரைச்ச அப்புறமா மிளகாத்தூள் சேர்த்து இன்னொரு தடவை அரைச்சிடலாம். கெட்டியாகிடும் அது. இந்த அரைச்சி வச்ச விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் உப்பு காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 டீஸ்பூனு காரம் சேர்த்தாச்சு. கத்திரிக்காவை பாதி காம்பு எடுங்க. இந்த மாதிரி 4 பாகமாக கட் பண்ணிவிட்டு அதில் மசாலா ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காம்பை விடுங்க, அப்போ தான் அது பிடிமானம் இருக்கும் கத்திரிக்காய்க்கு. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் ஸ்லிப் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 ஸ்பூனு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, எண்ணெய் கத்திரிக்காததுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க. ஓரளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுருங்க. மூடி போட்டு நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி அதை இதில் சேர்த்துருங்க. மூடி போட்டு நல்லா வேகட்டும்.
கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு. இது இப்போ கொஞ்சம் திருப்பி விட்ருங்க. கொஞ்சமாக இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கலாம். கரைச்ச புளியை கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி சேருங்க. அப்போ தான் அந்த கசடெல்லாம் அதில் வராது. மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கூட தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. முதல்ல கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம், இதுமாதிரி வேக வைக்கிறதுக்கு ஒரு 12 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம். அப்புறமா புளி கரைசல் ஊற்றி ஒரு 5 நிமிஷம், மொத்தமாக 20 நிமிஷம் ப்ராசஸ். இது சிம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மழை காலத்தில் இந்த மழைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் பொரித்து இந்த குழம்போடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும்.